நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. எதையும் நான் பரிந்துரை செய்வதில்லை. இப்போ நம்ம சென்செக்ஸை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது டே கேண்டில்ஸ். நேற்று பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட், ஒரு 2700 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு. இப்போ சென்செக்ஸ் மார்க்கெட் பார்க்கும்போது இதுக்கு மேலே போனாங்கன்னா 82,769, அப்படி இல்லாட்டி 81,134. டவுன் ஆனாங்கன்னா 79,771. அப்போ அதுக்கு ஹையை பிரேக் பண்ண போனாங்கன்னா 83,399 வரைக்கும் போவாங்க. அதுக்கும் கீழே போனாங்கன்னா 78,949 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில்ஸில் டவுனுக்காக ஒரு சின்ன பேட்டர்ன் செல்லிங் ப்ரெஷர் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. பையிங் மேலே மூமெண்ட்டான சென்செக்ஸ் கேப் டவுன் ஆகி அதுவும் பையிங் ப்ரெஷரை இதனால் செல்லிங் ப்ரெஷர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமேல் பார்த்தாலுமே ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் சென்செக்ஸ் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே வந்திருக்காங்க. இதில் பார்க்கும்போது நல்லா தெரியுது, ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதனால தான் மூமெண்ட்டு நல்லா இருந்தாலுமே சென்செக்ஸு ஒன் மந்த்தாகவே பார்க்கும்போது தொடர்ந்து கீழே இறங்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1 மந்த்தாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் மூமெண்ட்டு மேலே கொடுத்துட்டு நேற்று பட்ஜெட்னால அதுக்கப்புறமேலு தான் தொடர்ந்து செம கேப் டவுன் ஆகியிருக்காங்க சென்செக்ஸ். இதில் நல்லா பார்த்தாலே தெரியும். அப்புறம் இன்றைக்கி பார்க்கும்போது எப்படி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு இன்சைடு ஓப்பன், க்ளோஸ் வச்ச இடத்துலையே ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் பண்ணாலுமே டிக்கே, அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் ஈவனாக இருக்கிறனால மூமெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, மூமெண்ட் பெரிய மூமெண்ட்டாக தர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 5 நிமிஷம் கேண்டில்ஸ் இப்போ பார்க்கும்போது இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் இப்போக்கி சென்செக்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் சென்செக்ஸ் செல்லிங்லேயே தான் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி கீழே போடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் எதையும் முடிவு பண்ண முடியும். இதில் பார்த்தாலுமே செல்லிங் ப்ரெஷரை கொடுத்துட்டு தான் மூமெண்ட் சர்றன்னு கீழே போயிருக்காங்க. இதில் நல்லா பார்த்தாலே தெரியும். செல்லிங் ப்ரெஷருங்க இங்கே பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் பெரிய பெரிய கேண்டில்ஸாக ஃபார்ம் ஆகி இருந்தாலும் மேலே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை கொடுத்து அதுக்கப்புறம் சரியான கேப் டவுன் கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா பார்த்தாலே தெரியுது. இங்கே பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதில் பார்த்தாலுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் மூமெண்ட் கொடுத்து கேப் டவுன் ஆகிருக்காங்க. இங்கே பார்க்கும்போது இதில் பார்த்தா நல்லா நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு தான் மூவ் ஆகிருக்காங்க, கேப் டவுன் ஆகிருக்காங்க. இதிலேருந்து நல்லா பார்த்தாலே நல்லா தெரியுது. சின்னதாக ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் தான் கேப் டவுன் ஆகிருக்காங்க. இதுக்கப்புறமும் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, கேப் டவுன் ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகியோ இல்லை செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷரை கொடுத்துட்டு தான் சென்செக்ஸ் அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போக்கி சென்செக்ஸ் ஒரு செல்லர்ஸ் பக்கம் தான் அதிகமான பாயிண்டில் இருக்கிறனால செல்லிங் ப்ரெஷரில் தான் மூமெண்ட் இருக்கும். இதுக்கப்புறமேல மார்க்கெட் சென்செக்ஸ் பையிங் ப்ரெஷர் கிடச்சா மட்டும்தான் மூமெண்ட் கொடுக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் நல்ல மூமெண்ட்டுக்காக இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே செல்லிங் ப்ரெஷராகவே இருக்குது மார்க்கெட் முடியும் போது, சென்செக்ஸ் முடியும் போது. அதனால் இப்போக்கி ஒரு செல்லர்ஸ் பக்கம் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் தான் எப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகுது எப்படிங்கிறத நம்ம அந்த சமயத்தில் தான் இதையும் கால்குலேஷன் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். அடுத்ததாக நம்ம இதில் பார்த்தாலுமே ஒரு சின்ன பேட்டர்ன்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமேல பார்த்திங்கன்னா தான் தொடர்ந்து அப்பாவே கொடுத்துட்டு தொடர்ந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே மூமெண்ட்டு தந்திருக்காங்க சென்செக்ஸ். இதில் பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது. எப்பயுமே மூமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷரோ கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருப்பாங்க. அதை ரெண்டே நல்லா கால்குலேஷன் பண்ணும்போது தான் நமக்கு
எப்படி மூவ்மெண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக கால்குலேஷன் பண்ணி சென்செக்ஸில் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது 2 சைடுமே பார்க்கும்போது ஒரே மாதிரியே தான் இருக்காங்க. ஐவிஎஸ் ஓஐ பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்காங்க. ஐவிஎஸ் பார்க்கும்போதும் 2 பேரும் ஈவனாக தான் இருக்காங்க.